டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி பிகினர்ஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா, அடுத்த டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு ஒத்து வருமா, ஒத்து வராதா, நம்மளுக்கு ஒரு அரசாங்கத்து வேலைக்கு போகணும். ஸோ அதனால் நம்ம டிஎன்பிஎஸ்சிகள், அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய எக்ஸாமில் எழுதலாமா, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி அந்த மாதிரி எழுதலாமா அப்படின்னா இது ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரையும் நீங்கள் உள்ளுக்கு என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 10வது முடிச்சிருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் படிக்கிறது குரூப் 4க்கு படிக்கிறாங்க, குரூப் 2 அண்ட் 2Aவுக்கும் படிக்கிறாங்க. சரிங்களா? இது இல்லாத நிறைய எக்ஸாம்கள் டிஎன்பிஎஸ்சி போர்டில் நடத்துகிறாங்க. அதுக்கும் பல பேர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய மேஜர், அதை பொறுத்து அந்த எக்ஸாம்கள் எழுதுகிறாங்க. இப்போ மேஜராக எல்லாம் எழுதக்கூடிய குரூப் 4, இந்த குரூப் 4க்கு அல்லது குரூப் 2, குரூப் 2A இதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறையா பேருக்கு ஒரு அட்டம்ப்ட் கொடுத்து கூட ஒரு தடவை படிச்சிடுறாங்க, படித்து எக்ஸாம் எழுதின கூட அவங்க இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. நான் பார்த்த வரையும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கட்டாயம் வேணும், அதுவும் அரசாங்க வேலை வேணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கட்டாயம் நம்ம படித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உறுதியாக இருக்குதுன்னா, இது 3 ரொம்ப 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 முக்கியங்க. ஃபர்ஸ்ட் ஒன், முதல்ல டிஎன்பிஎஸ்சி போர்டில் கொடுக்கக்கூடிய சிலபஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிங்க. குரூப் 4க்கு படிக்கிறீங்க அல்லது குரூப் 2, 2Aக்கு படிக்கிறீங்கன்னா சிலபஸ் முதல்ல டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிங்க. நீங்கள் தமிழில் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, இங்கிலீஷில் எக்ஸாம் எழுத போகிறீங்களா அப்படிங்கிறது சிலபஸ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு வீட்டுக்கு அடித்தளம் எப்படி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சிலபஸ் ரொம்ப 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 முக்கியங்க. இதை எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து பள்ளி பாட புத்தகங்கள் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எந்தெந்த லெசன்ஸ் அப்படிங்கிறது பள்ளி பாட புத்தகத்துலேருந்து எடுத்து குறித்து வச்சுக்கணும். இதில் பாருங்கள், குரூப் 4 அப்படின்னா உங்களுக்கு தமிழ் புத்தகம் கம்பல்சரி வேணும், கணக்கு புத்தகம் கட்டாயமாக வேணும். சரிங்களா? அறிவியல், சமூக அறிவியல் புக்கும் கட்டாயமாக வேணும். சரிங்களா? அது இல்லாத நீங்கள் 11th 12th இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாலிட்டி புத்தகம் தேவைப்படும். சரிங்களா? ஜியாகிரஃபி தேவைப்படும், எக்கனாமிக்ஸ் தேவைப்படும், ஹிஸ்ட்ரி தேவைப்படும். சரிங்களா? சிறப்பு தமிழ் தேவைப்படும், எத்திக்ஸும் தேவைப்படும். சரிங்களா? இதெல்லாம் தேவைப்படும், இந்த புக்குகள்லாம் தேவைப்படும். தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். தமிழ் தான், ஏன்னா 100 மார்க் மேஜர் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடியது இந்த தமிழ் ஏரியா. இந்த தமிழுங்கிறதுனால 6th 12th நியூ புக் கம்பல்சரி எடுத்து வச்சிங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் பிடிஎஃபாக நிறைய கிடைக்கும். நிறைய யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. அதை எடுத்துங்க. அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து பிரிண்ட் போட்டு ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சு படிச்சிங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா புக்கு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சு படிச்சிங்க. சரிங்களா? என்னை பொறுத்தவரையும் புக்ஸாக நீங்கள் வாங்கி வச்சு படிங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல ஜெராக்ஸ் ஒன்று நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? நல்லா ஜெராக்ஸ் சில பேர் 40 பைசா போடுறாங்க, 50 பைசா போடுறாங்கன்னு ரொம்ப லோ குவாலிட்டியில் ஜெராக்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு 6-7 மாதத்துலேயே அதனுடைய அந்த குவாலிட்டி, அந்த பேப்பர் குவாலிட்டி தரமே மாறுது. தரமே வர நம்மளுக்கே பார்க்குறதுக்கு அந்த லெட்டர்ஸும் அப்படியே மங்கி போன மாதிரி ஆகிக்குது. அதனால் அந்த மாதிரி ஜெராக்ஸ் போடாதீங்க. நல்லா தெரிஞ்ச இடமா போங்க. நல்லபடியாக ஜெராக்ஸ் நல்லா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டுங்க, அதை வச்சு படிங்க. சரிங்களா? 6th 12th நியூ புக் தமிழ், 6th 12th ஓல்டு புக் தமிழ், 11th 12th சிறப்பு தமிழ், அதாவது அட்வான்ஸ் தமிழ், அது எடுத்துங்க. அதே மாதிரி 11th 12th அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு புக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம், எடுத்து வச்சுக்கிங்க. இது கம்பல்சரி. தமிழுக்கு பொறுத்தவரையும் இது கட்டாயமாக தேவை. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது கணக்கு. சரிங்களா?
கணக்கு புக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, ரீசனிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 6லேருந்து 10th வரையும் உள்ள கணக்கு புக்குகள்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி சயின்ஸுக்கும் 6லேருந்து 10th வரையும், குறிப்பாக 9th 10th, சரிங்களா, இதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, சோசியல் சயின்ஸும் 6th to 10th கலெக்ட் பண்ணி வச்சுங்க. 11th 12th நம்மளுக்கு பாலிட்டி தேவைப்படும், அதாவது வந்து அரசியல் அறிவியல் அது தேவைப்படும். அதுக்கடுத்தது ஹிஸ்ட்ரி தேவைப்படும், வரலாறு தேவைப்படும். அதுக்கடுத்து ஜாகிரஃபி புவியியல் தேவைப்படும், கரெக்டுங்களா. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் பொருளியல் தேவைப்படும். இதெல்லாம் கம்பல்சரி வாங்கி வச்சிங்க. அதே மாதிரி 11th 12th எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, அறவியல், சரிங்களா, அதுவும் இருந்தால் கலெக்ட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் இப்போயே ரெடி பண்ணி வச்சிங்க, சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் புக்ஸை பொறுத்தவரையும். இதெல்லாம் வாங்கி வச்சுங்க. ஜிஎஸை பொறுத்தவரையும் முக்கியமான பாடங்கள் இருக்கும், அதை குறிச்சிக்கலாம். நீங்கள் புக் வைஸாக வச்சு படிங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, டாபிக் வைஸாக வச்சு படிக்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் அந்த டாபிக் மாதிரியே வந்து ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். அப்படியே ஜெராக்ஸ் போகிறதா இருந்தாலும் டாபிக் போகிறதா இருந்தாலும் புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய புக்கில் அந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த லெசனாக பார்த்து போட்டுக்குங்க, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, பையனம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அல்லது யூனிட் 8 எடுக்கிறீங்கன்னா, யூனிட் 8 வந்து 11th ஒன்று இருக்கும், 12th இருக்கும், 10th ஒன்று இருக்கும். இது வந்து ஆர்டராக கொடுத்துருப்பாங்க, இந்த லெசன் இதுலேயே படிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த ஆர்டராகவே வந்து புக் வைஸாகவே போட்டுங்க, சரிங்களா. வெளியில் எங்கேயாவது நோட்ஸ் கிடைக்குது, அல்லது என்ன சொல்கிறது, வெளியில் வந்து ஒரு கைட் கிடைக்குது, கொஸ்டின் பேங்காக கிடைக்குது, இது மட்டும் படித்தா போதும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு என்னை பொறுத்தவரையும் நம்ப வேண்டியதில்லை. அதை நீங்கள் வந்து ஒரு பயிற்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், தவறில்லை. நீங்கள் புக்கில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க இல்லைங்களா, அப்போது ஒரு பயிற்சிக்காக அதெல்லாம் அந்த கைடு வாங்கி யூஸ் பண்ணி படிச்சுக்கிறது, அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது, புரியுங்களா. உங்களுக்கு சரின்னு பட்டு அதை செய்யுங்க, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதை செய்யுங்க, தவறில்லை. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டுமே. அதுக்கடுத்து 3வதாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக தமிழுக்கு 2012 டில் டேட் வரையும் என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்குதோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. எக்ஸாம் முன்னாடி எல்லாம் வரையும் நல்லாவே படிச்சுக்கணும். அதே மாதிரி மேக்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயரில் நடந்ததுக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே கலெக்ட் பண்ணிங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நிறையா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்டாக மேக்ஸுக்காகட்டும், ஜிஎஸ்க்காகட்டும், தமிழுக்காகட்டும் எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. அதை வாங்கி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு படிங்க, சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து சில பேர் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதுதானே அவளை உடுப்பா, இதை போய் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிறீரா அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க, உண்மையாலுமே அப்படி இல்லை. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த நாளில் குறிச்சிங்க. இந்த நாளில் இப்போ 2025 குரூப் 4 வருதுன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் இப்போ தான் உள்ளுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு என்னை பொறுத்த வரையுமே சொல்கிறேன், நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ் கூட டைம் எடுத்துங்க. புக்கு முதல்ல ஆர்டராக ரெடி பண்ணிங்க. தயவுசெய்து புக்கு ஆர்டராக ரெடி பண்ணிங்க. சிலபஸ் நல்லா பிரிண்ட் போட்டு எடுத்து இங்கே எங்கே படிக்கிறீங்களோ அங்கே முன்னாடி வாலில் ஒட்டி வச்சிங்க. சிலபஸ் ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியங்க. சிலபஸ் முக்கியம், ஒட்டி வச்சிங்க, அதை பார்த்துக்குங்க, சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் புக்ஸு கலெக்ட் பண்ணுற வழியை பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறையா பேர் வந்து டெலிகிராம்லாம் போட்டிருக்காங்க, அதை எடுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொன்றா படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்படி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, அது ரீசெண்ட் டைம்ஸில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துடும், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெப்த்தாக நம்ம போய் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி படிங்க, நல்லா கண்டினியூவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா சிங்கிள் அட்டம்ப்ட் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் நான் ஓரளவுக்கு படிப்பேன் அப்படின்னிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு 1 இயர் தெளிவாக அதுலேயே ஃபோக்கஸாக இருந்து படிங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கான வேலை டிஎன்பிசியில் உண்டு, சரிங்களா. அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணி வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. கவனம் அதில் தான் இருக்கணும். எது ஸ்கோரிங் ஏரியா, எது வெயிட்டேஜ் ஏரியா அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. தமிழ் மேக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் நீங்கள் 125க்கு 120 எடுக்கணும். அது நல்லா 120 ப்ளஸ் எடுக்கணும், புரியுதுங்களா. அவுட் ஆஃப் 125 அது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க. அவுட் ஆஃப் 125க்கு 120 ப்ளஸ் கம்பல்சரி எடுக்கணும். அதுதான் டார்கெட் வைக்கணும் நீங்கள், சரிங்களா. இன்னும் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க.
அவ்வளோ டார்கெட் வைங்க. அவ்வளோ டார்கெட் நீங்கள் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஜிஎக்ஸில் ஒரு குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்த வரையும் சொல்கிறேன், ஒரு 55 ப்ளஸ் எடுங்க. 55 ப்ளஸ் உறுதியாக எடுக்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 55 ப்ளஸ் எடுத்தே ஆகணும். தெரியாத கேள்விக்கு நீங்கள் படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணிங்கன்னா, ஒரு 20 கேள்விகள் தெரியல அப்படின்னா கூட அதில் குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்தவரையும் சொல்கிற 20 கேள்வி இருக்குன்னா ஒரு 7லேருந்து 8 கேள்விகள் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? பாதிக்கு பாதி ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரேர். ஒரு 7 அல்லது 8 கேள்விக்கு நீங்கள் சரியான ஆன்சரை பண்ணிட முடியும். சரிங்களா? நீங்கள் படித்தது அவ்வளவு இந்த 1 இயர் படிச்சிருக்கீங்களா, அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி அதை போட முடியும். சரிங்களா? அது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் இந்த 3 தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இது 3ம் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிங்க. இது ரொம்ப வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி வந்து அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே போல் டிஎன்பிசிக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த அஸ்திவாரம் இந்த 3ம் ரொம்ப 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 முக்கியம். இதை பேஸ் பண்ணி இதை விட்டுறாதீங்க எக்காரணத்தை கொண்டு. சரிங்களா? இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிங்க. உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஃபாலோ பண்ணிப்போங்க. டார்கெட்டை நல்லபடியாக முடிங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.